பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 27வது ஸ்லோகம். நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. கண்ணன் சொல்லின்னு இருக்கார், அர்ஜுனா எல்லா காலத்துலையும் எப்போவும் நீ அர்ச்சராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப வசந்தது. எந்த யோகியும் மற்ற எதை பற்றி நினைக்க மாட்டா. 2 மார்க்கம் இருந்தாலும் அவள் கவலையே படமாட்டா. அவள் மனசு கலக்கமே அடையாது. அவள் மனசு முழுக்க அர்ச்சராதி மார்க்கம் மோட்சம் திரும்பி வராதது இதைத்தான் நினச்சிட்டே இருப்பா. அதுதான் உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியது. தூபாதி மார்க்கம்னா நிரந்தரம் இல்லாதது, மறுபடியும் பிறக்கணும். ஸோ அவள் அதில் ஆசையே வைக்க மாட்டா. அவள் மனசில் இந்த ஐஸ்வர்யாத்தின் ஆட்டமே இருக்காது. பகவான்கிட்ட திருவடியை கிடச்சிட்டா மற்ற ஆசை கண்டிப்பாக வராது. அதனால் எப்போவும் என்ன பண்ணணும், அர்ச்சராதி மார்க்கத்தையே யோகிகள் நினச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி நீயும் அதே மாதிரி நினச்சிட்டு இருந்துக்கணும். அவள் என்ன பண்ணுவாள், யோகிகள் அங்கே அர்ச்சராதி மார்க்க வழியாக போய் 12 உலகம் வழியில் பார்த்தோம் இல்லையா, தேவதைகள். அவள் எல்லோரும் என்ன பண்ணுவாளாம், ஆகா கோவிந்தனோட திருவடியார்கள் வரான்னு சொல்லிட்டு மரியாதையெல்லாம் கொடுப்பாளாம். ஸோ ஒவ்வொரு லோகத்துலேயும் மரியாதை வாங்கிட்டு விரஜான் நதிக்கு வந்து குளித்து அந்த பக்கம் போன உடனே நமக்கு அப்ராகிருத திருமேனி கிடச்சிரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாள், 100 அப்சர ஸ்திரீகள் வந்துடுவாளாம். வஸ்திராபரணம் கொடுக்க, சந்தன அலங்காரம் பண்ண, புஷ்ப அலங்காரம் பண்ணன்னு எல்லாம் 100 பேர் வந்து நம்மளை அங்கே வந்த ஆத்மாக்களுக்கு அப்ராகிருத மேனிக்கு அலங்காரம் பண்ணி அப்புறம் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சி வைப்பாள். வைகுண்டத்து வாங்க நித்திய சூரியன் என்ன பண்ணுவா, வாசல்லையே வரவேற்பான். அங்கே வர ஆத்மாக்களை வரவேற்று அங்கே ஆதிசேஷன் படிக்கிற ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுவார், வலப்பக்கம் ஸ்ரீதேவி, இடப்பக்கம் பூதேவி, நீலாதேவி நாச்சிமார்கள்லாம் இருப்பாள். அவள்கிட்ட போய் நிறுத்திடுவா. அதை பார்த்தா நமக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கணும். ஸ்ரீமன் நாராயணன் என்ன சொல்வார், இப்போவாது எங்கிட்ட வந்தியே, இத்தனை நாள் உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இப்போவான்னு எங்கிட்ட வந்தியன்னு அவர் அப்படியே ஆற தழுவி சந்தோஷப்படுவாராம். இனிமேல் உனக்கு வந்து கஷ்டமோ துன்பமோ எதுவுமே கிடையாது. இன்ப துன்பம் ஒன்லி இன்பம் 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 தான். ஆனந்தமாக இருக்கு, மயமாக இருக்கணும். பகவானையே நினச்சிட்டு இருக்கிறது தான் இங்கே வந்தாக்க. அதனால் நீ என்ன பண்ணணும், பகவானே மகிழ்ந்து போகிறார். அங்கே வந்த ஆத்மா நம்ம ஆட்களை பார்த்துட்டு எப்படா வருவான்னு ஒரு அம்மா குழந்தைய வரதை காத்துட்டுருப்பா. அதை மாதிரி அவர் காத்துட்டுருக்காராம். அந்த அனுபவத்துக்காக நீ எப்போவுமே என்ன பண்ணணும், அர்ச்சராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கணும்னு அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன்.